நீங்கள் ஒரு பொருளை உற்பத்தி செய்கிறீர்கள் என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள். அதாவது அந்த பொருளை உருவாக்குவதற்காக உங்கள் உழைப்பு, நேரம், அதிநவீன இயந்திரங்கள் என எல்லாவற்றையும் முதலீடு செய்கிறீர்கள். ஒரு சாதாரண தொழிற்சாலை போல. சரி. ஆமாம். ஆனால் அந்த பொருளை ஒவ்வொரு முறை முழுமையாக உருவாக்கி முடிக்கும் பொழுதும் உங்களுக்கு லாபம் கிடைப்பதற்கு பதிலாக சரியாக பல்லாயிரக்கணக்கான டாலர்கள் நஷ்டம் ஏற்படுகிறது என்றால் எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நஷ்டமா? அது ஒவ்வொரு முறை உருவாக்கும் போது நஷ்டம்னா அது ரொம்ப பயங்கரமா இருக்கே. கண்டிப்பா. ஒரு பொருளை விற்று லாபம் சம்பாதிப்பது போய் ஒவ்வொரு முறை அந்த பொருளை உருவாக்கும் பொழுதும் உங்கள் பாக்கெட்டிலிருந்து $19,000 காணாமல் போகிறது. இதைத்தான் இன்று பிட்காயின் நெட்வொர்க்கை பாதுகாக்கும் மைனர்கள் நிஜத்தில் எதிர்கொள்கிறார்கள். இது நிஜமாவே இன்றைய டிஜிட்டல் பொருளாதாரத்தின் ஒரு அதிர்ச்சியூட்டும் நிதர்சனம்தான். இதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். நேயர்களாகிய உங்களுக்காக இன்று நாம் மேற்கொள்ளவிருக்கும் இந்த ஆழமான அலசலின் முக்கிய நோக்கம் செக் ஆன் செயின் தரவுகள், தற்போதைய சந்தை நிலவரங்கள் மற்றும் உலகளாவிய அரசியல் நிகழ்வுகள் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து ஒரு தெளிவான பார்வையை வழங்குவதாகும். ஆமாம், இந்த எல்லா விஷயங்களும் ஒட்டுமொத்த கிரிப்டோ சந்தையும் எப்படி ஆட்டி படைக்கிறது என்பதை நாம் கண்டிப்பா புரிந்து கொள்ள வேண்டும். உண்மைதான். பிட்காயின் மைனர்கள் ஒவ்வொரு பிட்காயினுக்கும் சுமார் $19,000 நஷ்டத்தை சந்தித்து வருகிறார்கள் என்ற அதிர்ச்சியூட்டும் தகவலோடு நாம் தொடங்கலாம். ஒரு பொருளை உற்பத்தி செய்யும் போதே நஷ்டம் என்றால் எதற்காக அவர்கள் தொடர்ந்து அதை செய்ய வேண்டும்? அங்கேதான் விஷயமே இருக்கு. இங்கே ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால், ஒரு புதிய பிட்காயினை உருவாக்குவதற்கான சராசரி செலவு, அதாவது மின்சாரம், கம்ப்யூட்டர், கூலிங் சிஸ்டம் எல்லாவற்றும் சேர்த்து சுமார் $88,000 உயர்ந்துள்ளது. அட, $88,000? ஆமாம். ஆனால் தற்போதைய சந்தையில் ஒரு பிட்காயினின் மதிப்பு என்ன தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை நிலவரப்படி அதன் சந்தை மதிப்பு வெறும் $69,200 மட்டுமே உள்ளது. ஓஹோ, அப்போ வரவை விட செலவு மிக அதிகம். மிக மிக அதிகம். அதாவது மைனர்கள் ஒவ்வொரு முறை ஒரு புதிய பிளாக்கை வெற்றிகரமாக மைனிங் செய்யும் போதும் அவர்கள் 21% நேரடி நஷ்டத்தை சந்திக்கிறார்கள். இது எப்படி இருக்கிறது என்றால், ஒரு பிரீமியம் காரை உற்பத்தி செய்ய உங்களுக்கு $88,000 செலவாகிறது. ஆனால் அந்த காரை ஷோரூம்ல $69,200 மேல் ஒரு பைசா கூட கொடுத்து வாங்க யாரும் தயாராக இல்லை என்பதை போன்றது. கரெக்ட். மிக சரியான உதாரணம். எந்த ஒரு கார் உற்பத்தியாளராவது தொடர்ந்து அப்படி உற்பத்தி செய்வாரா? மாட்டார் இல்லையா? கண்டிப்பா மாட்டார். கடந்த அக்டோபர் மாதம் பிட்காயின் விலை அதன் உச்சமான $126,000 சரிந்து $70,000 கீழே வந்ததிலிருந்தே இந்த அழுத்தம் தொடங்கிவிட்டதல்லவா? ஆமா, அப்போதே இந்த மரண அடி தொடங்கிவிட்டது. இது ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா, செக் ஆன் செயினின் டிஃபிகல்டி ரிக்ரெஷன் மாடல் என்ற ஒரு கணித அமைப்பு எப்படி இந்த $88,000 உற்பத்தி செலவை கணக்கிடுகிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஓ, அந்த மாடல் தான் இதை தீர்மானிக்கிறதா? அது எப்படி வேலை செய்கிறது? பாத்தீங்கன்னா, அந்த புதிரின் தற்போதைய கடினத்தன்மை மற்றும் நெட்வொர்க்கில் செலுத்தப்படும் மொத்த மின்சாரம், இந்த இரண்டையும் அடிப்படையாக கொண்டுதான் இந்த செலவு கணக்கிடப்படுகிறது. நெட்வொர்க்கின் கடினத்தன்மை அதிகம், செலவும் அதிகம், ஆனால் சந்தை விலை குறைவு. இப்போது நீங்கள் இந்த எரிசக்தி அல்லது மின்சாரம் என்ற விஷயத்தை பற்றி பேசும்போது நாம் தவிர்க்க முடியாமல் உலக அரசியலுக்குள் நுழைய வேண்டியுள்ளது. ஆமாம், அது தவிர்க்க முடியாத ஒன்று. நேயர்களே, இங்கே ஒரு விஷயத்தை மிக தெளிவாக குறிப்பிட விரும்புகிறோம். இப்போது நாம் ஈரான் போர், அமெரிக்காவின் நிலைப்பாடு அல்லது ட்ரம்ப் விடுத்த எச்சரிக்கை ஆகியவை பற்றி பேசப்போகிறோம். ஆனால் நாங்கள் எந்த ஒரு அரசியல் நிலைப்பாட்டையும் ஆதரிக்கவோ எதிர்க்கவோ இல்லை. கண்டிப்பா எந்த அரசியல் சார்பும் நமக்கு இல்ல. மூலத்தகவல்களில் உள்ள உலகளாவிய நிகழ்வுகள் எப்படி நேரடியாக பிட்காயின் நெட்வொர்க்கின் பொருளாதாரத்தை பாதிக்கின்றன என்பதை மட்டுமே நடுநிலையாக முன்வைக்கிறோம். மிகச்சரியான விளக்கம். தரவுகள் எந்த அரசியல் கட்சியையும் சார்ந்ததில்லை. மைனர்களின் மிகப்பெரிய செலவே மின்சாரம்தான். உலகச் சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை பீப்பாய்க்கு $100 தாண்டி உயர்ந்துள்ளது. எண்ணெயின் விலை உயர்ந்தால் மின்சார உற்பத்திக்கான செலவும் நேரடியாக அதிகரிக்கிறது. சரி, அதுக்கும் இந்த மத்திய கிழக்கு நாடுகளின் பதற்றத்துக்கும் என்ன சம்பந்தம்? உலகின் 20% எண்ணெய் மற்றும் எரிவாயு போக்குவரத்தை கையாளும் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ் வணிகப் போக்குவரத்திற்கு பெருமளவு மூடப்பட்டுள்ளது. அட பாவமே, 20% என்பது மிகப்பெரிய அளவாச்சே.
ஆமா, இது உலக எரிசக்தி விநியோகத்தையே முடக்கி போட்டிருக்குது. இதற்கு நடுவுல ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என சனிக்கிழமை அன்று முன்னாள் அதிபர் ட்ரம்ப் ஒரு 48 மணி நேர கெடு விதித்தார். இது மைனர்களுக்கு ஒரு புதிய பீதியை உருவாக்கியுள்ளது. ஒரு நிமிடம் இருங்கள், இது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. உலகின் எங்கோ ஒரு மூலையில நடக்கும் அரசியல் மோதல் எப்படி டிஜிட்டல் மைனிங் கம்ப்யூட்டர்களின் மின் கட்டணத்தை உடனடியாக எகிர வைக்கிறது? இந்த சங்கிலித் தொடர் எப்படி வேலை செய்கிறது? நல்ல கேள்வி. உலகளாவிய ஹேஷ் ரேட்ல, அதாவது மொத்த மைனிங் சக்தியில சுமார் 8 முதல் 10% மத்திய கிழக்கின் எரிசக்தி சந்தையை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ நம்பித்தான் இயங்குகிறது. அங்க நடக்க ஒரு சிறு பதற்றம் கூட உலக எரிசக்தி விலையை உயர்த்திவிடும். பிட்காயின் நெட்வொர்க்கின் தொழில்நுட்ப அழுத்தமாக எப்படி மாறுகிறது என்று பார்ப்போம். ஆமாம், தொழில்நுட்ப ரீதியாக பார்த்தால் நெட்வொர்க் தடுமாறத் தொடங்கியுள்ளது. சனிக்கிழமை அன்று மட்டும் பிட்காயின் நெட்வொர்க்கின் கடினத்தன்மை ஒரேடியாக 7.76% சரிந்து 133.79 ட்ரில்லியனை எட்டியுள்ளது. 7.76% சரிவு. இது மிகப்பெரிய வீழ்ச்சி இல்லையா? நிச்சயமா 2026ஆம் ஆண்டில் நடக்கும் இரண்டாவது பெரிய வீழ்ச்சி இதுவாகும். இதற்கு முன்பு பிப்ரவரி மாதத்தில் அமெரிக்காவில் வீசிய விண்டர் ஸ்டார்ம் ஃபர்ன் பனிப்புயல் காரணமாக 11.16% வீழ்ச்சி அடைந்தது. அதன் பிறகு இதுதான் மிகப்பெரிய சரிவு. அப்போ தற்போதைய கடினத்தன்மை எப்படி இருக்கு? தற்போதைய கடினத்தன்மை இந்த ஆண்டின் தொடக்கத்தை விட 10% குறைவு. அது மட்டுமில்லாமல் கடந்த நவம்பர் 2025இல் அது தொட்ட வரலாற்று உச்சமான 155 ட்ரில்லியனை விட மிகவும் குறைவாக உள்ளது. ஹேஷ் ரேட் கூட 920 எக்ஸாஹேஷாக குறைந்துள்ளது. 2025இல் ஒரு ஜீட்டா ஹேஷ் என்ற பிரம்மாண்டமான சாதனையை எட்டிய நெட்வொர்க்காச்சு இது. ஆமாம், அதே நெட்வொர்க் தான். இதன் விளைவாக ஒரு புதிய பிளாக்கை உருவாக்க ஆகும் சராசரி நேரம் 12 நிமிடங்கள் 36 வினாடிகளாக நீண்டுள்ளது. இதன் இலக்கு வெறும் 10 நிமிடங்கள் மட்டுமே. ஒரு நிமிஷம், எனக்கு இங்கே ஒரு சந்தேகம். நெட்வொர்க் கடினத்தன்மை குறைகிறது என்றால் பிட்காயின் சிஸ்டம் தன்னைத்தானே சரி செய்து கொள்கிறது என்றுதானே அர்த்தம். நஷ்டம் தாங்காமல் பல மைனர்கள் வெளியேறும்போது சிஸ்டம் தானாகவே சரியாகிவிடும் என்றால் இதில் நாம் ஏன் இவ்வளவு கவலைப்பட வேண்டும்? நீங்கள் கேட்பது நியாயமான வாதம்தான். சிஸ்டம் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும், அது உண்மைதான். ஆனால் இங்கே ஒரு முக்கியமான சிக்கல் உள்ளது. லக்ஸர் நிறுவனத்தின் ஹேஷ் ரேட் இண்டெக்ஸ் படி பார்த்தால் ஒரு பெட்டா ஹேஷுக்கான வருவாய் தற்போது வெறும் $33.30 என்ற அளவிலேயே ஊசலாடுகிறது. $33.30. இது ரொம்ப குறைவு இல்லையா? ஆமாம், இது லாபமும் இல்லாத நஷ்டமும் இல்லாத ஒரு பிரேக் ஈவன் நிலை. பிப்ரவரி 23 அன்று எட்டிய வரலாற்றுச் சுருக்கமான $28 மிக அருகில் உள்ளது. அந்த சிஸ்டம் சரி செய்து கொள்ளும் காலதாமதம், அதாவது அந்த லேக் ஏற்படும் இடைவெளியில்தான் மைனர்களுக்கு பெரும் நிதி இழப்பு ஏற்படுகிறது. ஓ, அந்த லேக் நேரத்துல தான் சிக்கலே. அப்போ அந்த நேரத்துல தங்கள் அன்றாட செலவுகளை ஈடுகட்ட மைனர்கள் என்ன செய்வார்கள்? கையில் உள்ள பிட்காயின்களை நஷ்டத்தில் விற்க வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்படுவார்களா? ாக வேண்டும். அதனால் அவர்கள் கையில் உள்ள பிட்காயின்களை சந்தையில் விற்கத் தொடங்குகிறார்கள். இது மிகப்பெரிய விற்பனை அழுத்தத்தை உருவாக்குகிறது. தரவுகளை பார்த்தா இன்று மொத்த பிட்காயின் சப்ளைல சுமார் 43% பிட்காயின்கள் நஷ்டத்துல தான் உள்ளதாக தெரிகிறது. உண்மைதான். ஈரான் தொடர்பாக ட்ரம்ப் விடுத்த எச்சரிக்கையினால் ஏற்பட்ட வார இறுதி விற்பனை அழுத்தத்தின் காரணமாக பிட்காயின் விலை $68,000 சரிந்துள்ளது. $68,000. இது ஒரு பெரிய வீழ்ச்சி. கிரிப்டோ ஃபியூச்சர்ஸ் சந்தையிலும் இதன் தாக்கம் இருக்குமே. கண்டிப்பா. கிரிப்டோ ஃபியூச்சர் சந்தையில் சுமார் $400 மில்லியன் மதிப்பிலான ஒப்பந்தங்கள் லிக்விடேட் செய்யப்பட்டுள்ளன. பெரும்பாலும் விலை ஏறும் என்று நினைத்த லாங் பொசிஷன்ஸ் தான் அழிந்து போயின. அடப்பாவுமே, $400 மில்லியன். ஆமா. மேலும் சிகாகோ மர்கன்டைல் எக்ஸ்சேஞ்சில், அதாவது CMEல $70,000 அருகில் ஒரு பெரிய கேப் உருவாகியுள்ளது. சந்தை எப்போதுமே காந்தம் போல இந்த வெற்றிடங்களை நிரப்ப முற்படும். எனவே இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? மைனர்கள் இப்படியே தொடர்ந்து நஷ்டத்தை சந்தித்துக் கொண்டிருந்தால் அவர்கள் இதற்கு என்னதான் மாற்று வழி வைத்திருக்கிறார்கள்? அது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. மாரத்தான் டிஜிட்டல் மற்றும் சைஃபர் மைனிங் போன்ற பொதுவில் வர்த்தகம் செய்யப்படும் பெரிய மைனிங் நிறுவனங்கள் தொடர்ச்சியான நஷ்டத்தை தவிர்க்க இப்போது ஒரு புதிய உத்தியை கையாளுகின்றன. அதாவது பிட்காயின் மைனிங்கை விட்டு வேறேதும் செய்கிறார்களா? ஆமாம்,
அவர்கள் தங்களின் வசமுள்ள அந்த பிரம்மாண்டமான கம்ப்யூட்டிங் சக்தியை பிட்காயின் மைனிங் செய்து நஷ்டமடைவதற்கு பதிலாக செயற்கை நுண்ணறிவு, அதாவது AI மற்றும் ஹை பெர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங் டேட்டா சென்டர்களை உருவாக்குவதில் கவனம் செலுத்துகிறார்கள். அட, இது ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை. ஏஐக்கு இப்போது உலகளவில் பெரிய டிமாண்ட் இருக்கே. கண்டிப்பா. AI நிறுவனங்களுக்கு தரவு மையங்களாக தங்கள் சேவையை கொடுப்பது அவர்களுக்கு நிலையான வருவாயை உறுதி செய்கிறது. இதைத்தான் டைவர்சிஃபிகேஷன் என்று சொல்கிறோம். அப்படியென்றால் ஏப்ரல் மாத தொடக்கத்தில் வரவிருக்கும் அடுத்த டிஃபிகல்ட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் என்னவாகும்? காயின்வாஸ் தரவுகளின் கணிப்புப்படி அடுத்த சரிசெய்தலின் போது நெட்வொர்க் கடினத்தன்மை மேலும் குறையும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. பிட்காயின் விலை மீண்டும் அந்த $88,000 தொடவில்லை என்றால் மைனர்கள் வெளியேறுவதும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். நேயர்களே, ஒரு முதலீட்டாளராகவோ அல்லது ஆர்வலராகவோ இந்த ஆழமான அலசலில் இருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம் என்ன தெரியுமா? இது ஏதோ மைனர்களின் வரவு செலவு கணக்கு பிரச்சனை மட்டுமல்ல. கண்டிப்பா, இது ரொம்ப பெரிய விஷயம். ஆமா, ஒட்டுமொத்த கிரிப்டோ சந்தையின் கட்டமைப்பையே தீர்மானிக்கும் விஷயம் இது. மைனர்கள் தங்கள் செலவுகளை சமாளிக்க கையில் உள்ள பிட்காயினை விற்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் வரை சந்தையில் ஒரு மிகப்பெரிய விலையேற்றத்தை எதிர்பார்ப்பது கடினம். ஆமாம், உலகளாவிய அரசியல் நிகழ்வுகள், எரிசக்தி விலை மாற்றங்கள் மற்றும் நெட்வொர்க் கடினத்தன்மை ஆகியவை எப்படி ஒன்றுடன் ஒன்று பின்னி பிணைந்துள்ளன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது 100க்கு 100 உண்மை. நேயர்களே, இந்த உரையாடலை நிறைவு செய்வதற்கு முன் உங்களுக்கு ஒரு இறுதி சிந்தனையை நான் விட்டுச் செல்ல விரும்புகிறேன். சொல்லுங்கள், அது என்ன? பிட்காயின் நெட்வொர்க்கை இத்தனை ஆண்டுகளாக பாதுகாத்து வந்த மைனர்கள் லாபத்திற்காக தங்களின் மாபெரும் கம்ப்யூட்டர்களை கொஞ்சம் கொஞ்சமாக AI மற்றும் பிற டேட்டா சென்டர்களாக மாற்றினால் எதிர்காலத்தில் பிட்காயின் நெட்வொர்க்கின் பாதுகாப்பும் அதன் அடிப்படை கட்டமைப்பும் யார் கையில் இருக்கும்? இது ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி. இது சற்று யோசிக்க வேண்டிய விஷயம்தானே? இதை பற்றி சிந்தியுங்கள். மீண்டும் ஒரு விரிவான அலசலில் சந்திக்கலாம்.